தாய் வீடு மார்ச் 2026. தாய் வீட்டார் சந்திப்பு 2026. வாசிப்பவர் உங்களில் ஒருவன் ஆண்டன் ஃபீலிக்ஸ். கடந்த 19 ஆண்டுகளாக உலகளாவிய சமூக அரசியல் மாற்றங்கள், வரலாறு, பண்பாடு, இலக்கியம் மற்றும் ஆவணப்படுத்தல் என தமிழர் தம் வாழ்வியலோடு தொடர்புடைய அனைத்து களங்களையும் தாய் வீடு காத்திரமான உரையாடலுக்கு உட்படுத்தி வருகிறது. கலை இலக்கிய பரப்பிலும் அறிவுசார் விவாதங்களிலும் தொடர்ச்சியான பங்களிப்பை வழங்கி வரும் இவ்விதழ் இன்று தமிழ் சமூகத்தின் கருத்தியல் வெளியில் முக்கியமான ஆவணமாக நிலை பெற்றுள்ளது. பன்முகத்தன்மை கொண்ட கருத்துகளுக்கு களம் அமைத்து கொடுப்பதன் ஊடாக சமகால தமிழ் சிந்தனை புலத்தில் குறிப்பிடத்தக்க இதழாக பரிணாமித்துள்ளது. 2007 அச்சிதழாக தனது பயணத்தை தொடங்கிய தாய் வீடு கால மாற்றங்களுக்கு ஏற்ப இணைய வழியில் விரிவடைந்ததோடு கடந்த 5 ஆண்டுகளாக செவிவழி அறிதலுக்கான ஒலி இதழாக பரிணமித்துள்ளது. காலத்தின் தேவையை முன்கூட்டியே உணர்ந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளும் இந்த தகவமைப்பு திறனே 2026 பிப்ரவரி மாதம் தாய் வீடு தனது 227வது இதழை வெளியிட்டு தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்தியுள்ளது. பொறுப்புள்ள ஊடகமாக தன்னை தொடர்ந்து தகவமைத்துக் கொள்வதே தாய் வீட்டின் நெடும் பயணத்தின் வெற்றியாக கருதப்படுகிறது. இப்பயணத்தின் வளர்ச்சி பாதையில் வெவ்வேறு தளங்களில் அயராது உழைத்து பங்களிப்பு செய்த படைப்பாளிகளும் பங்களிப்பாளர்களும் நண்பர்களும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்து தமது தோழமையை பகிர்ந்து கொள்ளும் நோக்கில் இலங்கையில் தாய் வீட்டார் சந்திப்பு 2026 நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. உலகம் அன்பின் நாளாக கொண்டாடப்படும் பிப்ரவரி 14, 2026 அன்று மட்டக்களப்பு ரிவேரா ரிசோர்ட்டில் காலை 10 மணிக்கு தொடங்கிய மண் வாசனையும் இலக்கிய செழுமையும் நிறைந்த இந்த சந்திப்பு வெறும் சந்திப்பாக அமையாமல் அறிவுசார் குடும்பத்தின் ஆத்மார்த்தமான கூடலாக அமைந்ததுடன் தாய் வீட்டின் அடுத்த கட்ட பயணத்துக்கான புதிய உரத்தையும் தோழமையின் நம்பிக்கையையும் விதைத்த ஓர் ஆக்கபூர்வமான கலந்துரையாடலாகவும் அமைந்தது. இந்த ஒன்று கூடலில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தில் இருந்து எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன தலைவரும் புகழ்பெற்ற ஓவியருமான டிராஸ்கி மருது, ஓவியர் ஜீவானந்தன், தாய் வீடு இதழின் கணனி தொழில்நுட்பவியலாளர் சாம் டேனியல், சென்னை பிரிண்ட் பார்க் அச்சகத்தார்கள் விவேகானந்தன், சரவணன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்நிகழ்வில் தாய் வீடு இதழின் ஆசிரியர் PJ திலீப்குமார், தாய் வீடு இதழின் ஆலோசகர் குழு உறுப்பினர் பொன்னையா விவேகானந்தன், தாய் வீடு இதழின் பங்களிப்பாளர்களான பொன் பாலராஜன், அலெக்ஸ் சிவசம்பு, ஆண்டன் ஃபீலிக்ஸ் ஆகியோர் கனடாவிலிருந்து வந்து நிகழ்வோடு இணைந்திருந்தனர். நிகழ்வின் தொடக்கமாக தாய் வீடு இதழின் ஆலோசகர் குழு உறுப்பினர் சத்தியதேவன் தனது வரவேற்பு மற்றும் தொடக்க உரையை ஆற்றினார். வருகை தந்திருந்த படைப்பாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்த அவர் தாய் வீடு இதழ் கடந்த 19 ஆண்டுகளாக தமிழ் சூழலில் ஆற்றி வரும் காத்திரமான பணிகளை பட்டியலிட்டார். தாய் வீடு என்பது வெறும் இதழல்ல, அது உலகளாவிய தமிழ் சமூகத்தை அறிவு ரீதியாக இணைக்கும் ஒரு பாலம் என்ற கருத்தை முன்வைத்த அவர் அதன் அசுர வளர்ச்சி குறித்தும் பெருமிதத்துடன் உரையாற்றினார். தாய் வீட்டாராகிய நாம் அனைவரும் ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்து நமது உறவை மேலும் ஆழப்படுத்திக் கொள்வது காலத்தின் கட்டாயமாகும். நம்மிடையேயான புரிந்துணர்வையும் தோழமையையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தாய் வீட்டின் எதிர்கால பயணத்தை இன்னும் செழுமையாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் முன்னெடுத்து செல்ல முடியும் என அவர் தனது உரையில் நம்பிக்கையுடன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தாய் வீடு இதழின் ஆசிரியர் PJ திலீப்குமார் சிறப்புரையாற்றினார். அவரது உரை
நீண்ட நெடும் பயணத்தின் அனுபவ பதிவாகவும் இதழியல் விழுமியங்களின் சாட்சியமாகவும் அமைந்தது. தாய் வீடு இதழின் நிறுவன வரை கலைஞர் ஓவியர் கருணாவுக்கும் தாய் வீடு இதழுக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான உறவை நினைவுகூர்ந்து தனது உரையை தொடங்கிய அவர், ஒரு காத்திரமான இதழை தடையின்றி வெளிக்கொண்டு வருவதில் எதிர்கொண்ட களச் சவால்கள், நிதி நெருக்கடிகள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் குறித்து விரிவாக பேசினார். இதழ் கடந்து வந்த ஒவ்வொரு மைல் கற்களையும் நினைவு கூர்ந்த அவர், கால மாற்றத்துக்கு ஏற்ப தாய் வீடு தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொண்டது என்பதை விளக்கினார். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் மரபார்ந்த வாசிப்பு பழக்கத்திற்கு அப்பால் செவிவழி அறிதலுக்கான ஆடியோ மேகசின் ஒலி இதழ் எத்தகைய வரவேற்பை பெற்றுள்ளது என்பதையும் அதன் எதிர்கால திட்டங்களையும் அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். தமிழில் ஒலி வடிவில் முதலில் வெளிவந்த இதழ் தாய் வீடு என்பதையும் அக்கூட்டத்தில் பதிவு செய்தார். தாய் வீடு இதழுக்கு காத்திரமான பங்காற்றி வரும் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்த அவர், இன்று தாய் வீடு இதழ் தொடர்ந்து பயணிப்பதற்கு பக்கபலமாக இருந்து வரும் கிரெடிட் சோசன் சென்ற ஸ்ரீ வல்லிபுரநாதர் அவர்களை நெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்து பேச்சை நிறைவு செய்தார். இந்நிகழ்வின் மிக முக்கியமான அங்கமாக பங்கேற்பாளர்களின் அறிமுக நிகழ்வு அமைந்தது. எழுத்தின் வாயிலாக மட்டுமே ஒருவரையொருவர் அறிந்திருந்த பல ஆளுமைகள் நேரில் சந்தித்து தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட தருணமாக இது அமைந்தது. கனடா, இந்தியா மற்றும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்திருந்த படைப்பாளர்கள் வெவ்வேறு நிலப்பரப்புகளைச் சேர்ந்தவர்கள் ஆயினும் தாய் வீட்டார் என்ற ஒற்றை அடையாளத்தில் ஒன்றிணைந்திருந்தனர். ஒவ்வொரு படைப்பாளரும் தாங்கள் தாய் வீட்டுடன் கொண்டிருக்கும் ஆழமான பிணைப்பையும் தங்கள் எழுத்து பயணத்தின் மைல் கற்களையும் சுருக்கமாகவும் சுவாரஸ்யமாகவும் பகிர்ந்து கொண்டனர். இந்த அறிமுக நிகழ்வு வெறும் பெயர்களை பரிமாறிக்கொள்ளும் சடங்காக இல்லாமல் வெவ்வேறு தலைமுறைகளை சேர்ந்த எழுத்தாளர்கள் இடையே வலுவான தோழமை பாலத்தை உருவாக்கியது. இந்த உணர்வுபூர்வமான அறிமுகப்படலத்தை தொடர்ந்து கடந்த ஓராண்டு காலப்பகுதியில் தாய் வீடு இதழில் வெளிவந்த ஆக்கங்கள் குறித்த அறிவுத்தள உரைகள் இடம்பெற்றன. அதன் முதல் உரையை நா. குகவரன் நிகழ்த்தினார். தாய் வீடு இதழில் வெளிவந்த சிறுகதைகள், மொழிபெயர்ப்புகள் மற்றும் இலக்கிய கட்டுரைகளின் காத்திரத்தன்மை குறித்து ஆழமானதொரு பார்வையை அவர் முன்வைத்தார். அவரது உரையில் சில முக்கிய ஆளுமைகளின் படைப்புகள் சிலாகித்து பேசப்பட்டன. கிருங்கை சேதுபதி எழுதிய பாரதி குறித்த கட்டுரைகளின் செழுமை குறித்தும், மாவிலி மைந்தனின் கம்பனின் கருவூலம் குறித்தும், சி. ராமேஷ் எழுதிய ஈழத்து நவீன கவிதைகள் மீதான நுட்பமான பார்வை குறித்தும் அவர் விரிவாக விளக்கினார். குறிப்பாக மா. சித்தி விநாயகம் எழுதிய முலையறு காதை எனும் ஆக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வை சித்தரிப்பதோடு அவர்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று ரீதியான ஒடுக்குமுறைகளையும் சுட்டிக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். தாய் வீட்டின் மொழிபெயர்ப்பு துறைக்கு வலு சேர்த்த ஆளுமைகளான N.K. மகாலிங்கம், கந்தையா சண்முகலிங்கம், மணி வேலுப்பிள்ளை ஆகியோரின் மொழிபெயர்ப்பு தரம் மற்றும் அதன் அவசியம் குறித்து சிலாகித்து பேசினார். தாய் வீடு என்பது வெறும் இதழ் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த ஆவண காப்பகம் என்பதை குகவரன் தனது உரையின் மூலம் உறுதிப்படுத்தினார். குகவரனை தொடர்ந்து உரையாற்றிய M.M. ஜெயசீலன் தாய் வீடு இதழின் அரசியல் கட்டுரைகள் குறித்து ஆழமான மதிப்பீட்டை முன்வைத்தார். இணையம், ஒலிவடிவம் மற்றும் அச்சு இதழ் என பன்முகத்தன்மையுடன் வெளிவரும் இவ்விதழ் இலங்கை மற்றும் புலம்பெயர் வாசகர்களின் தேவைகளை நிறைவு செய்வதை அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல், வரலாறு, கலை இலக்கியம், தொழில்நுட்பம், சூழலியல் மற்றும் பொருளாதாரம் என விதிந்த தளங்களில் அமையும் கட்டுரைகளும் மொழிபெயர்ப்புகளும் இவ்விதழின் தனித்துவத்தை பறைசாற்றுகின்றன. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு வெளிவந்த ஆசிரிய தலையங்கங்கள் மற்றும் அரசியல் கட்டுரைகளை அடிப்படையாக கொண்டு
அண்மைக்கால உலக நடப்புகளையும் இலங்கையின் சூழலையும் வரலாற்று பின்புலத்துடன் அவர் விரிவாக ஆராய்ந்தார். தனது உரையில் பலஸ்தீன இஸ்ரேல் மோதல் குறித்து தாய்வீடு கொண்டிருந்த பார்வையை தெளிவுபடுத்திய ஜெயசீலன் அதற்கு காரணமான சக்திகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட அழிவுகள் குறித்தும் விவரித்தார். ரூபன் சிவராஜா, ஞாலசீர்த்தி மீனிலங்கோ, என் சரவணன், ரதன் உள்ளிட்ட பல ஆளுமைகளின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசியல் கட்டுரைகளையும் மணிவேலு பிள்ளையின் காத்திரமான மொழிபெயர்ப்புகளையும் அவர் சிலாகித்து பேசினார். ரஷ்ய உக்ரைன் மோதல், அமெரிக்க சீனா வணிக போட்டி, ஆயுத மற்றும் வள அரசியல் என உலக அதிகார போட்டியின் பின்னணியில் நிகழ்த்தப்படும் போர்களின் மனிதாபிமான மற்றும் பொருளாதார விளைவுகளை உள்ளடக்கியதாக அவரது உரை செறிவாக அமைந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தாய்வீடு இதழில் வெளியான வரலாறு மற்றும் ஆய்வு கட்டுரைகள் குறித்த வி. துலாஞ்சனின் உரை காலனியாதிக்க காலத்தின் மறைக்கப்பட்ட பக்கங்களை வெளிச்சமிட்டு காட்டியது. டெனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆரம்பகால முயற்சிகள் குறித்து சத்தியதேவன் எழுதிய கடலாதிக்க மூலோபாய மையவாத திருகோணமலையின் நிலை மாற்றம் என்ற கட்டுரையையும், ஆளுநர் பால்க் மட்டக்களப்புக்கு மேற்கொண்ட கன்னிப்பயணம் பற்றிய குறிப்புகளையும் அவர் ஆழமாக ஆய்வு செய்தார். குறிப்பாக குறிஞ்சாமுனை என்பது குரங்குமுனை என தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருந்த வரலாற்று பிழையை திருவேணி சங்கமம் தனது துல்லியமான மொழியாக்கத்தின் மூலம் சீர் செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு வாவி, தன்னாமுனை, கொத்துக்குளம், புளியந்தீவு என கிழக்கு மண்ணின் வாழ்வியலையும் புவியியல் அடையாளங்களையும் இப்படைப்புகள் எவ்வாறு ஆவணப்படுத்தியுள்ளன என்பதை துலாஞ்சன் தனது உரையில் மிக சிறப்பாக பதிவு செய்தார். தொடர்ந்து அருணாசலம் லக்ஷ்மணனின் மலையக வாழ்வியலோடு இரண்டர கலந்த காமன் கூத்து குறித்த ஆழமான பார்வைகளை துலாஞ்சன் முன்வைத்தார். சமய கதைகளை அடித்தளமாக கொண்டு நிகழ்த்தப்படும் இக்கூத்து வெறும் கலை வடிவம் மட்டுமல்லாது சமூக ஒற்றுமை, கூட்டு உணர்வு மற்றும் கலாசார பிணைப்பு ஆகியவற்றின் ஆணிவேராக திகழ்வதை லட்சுமணன் நுணுக்கமாக பதிவு செய்துள்ளதை அவர் சிலாகித்தார். குறிப்பாக ஈழத்து காமன் கூத்து மரபினை இந்திய கலை பின்னணியோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டியதன் அவசியத்தை இக்கட்டுரை வலியுறுத்துவதாகவும், இது கலைப்பரப்பில் ஒரு முக்கியமான உரையாடலை தொடக்கி வைத்துள்ளதாகவும் துலாஞ்சன் தனது உரையில் ஆணித்தரமாக பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. சமகால இலக்கியங்களின் நிலைமைகள், போக்குகள் மற்றும் அவற்றின் சமூக பிரதிபலிப்புகள் குறித்த விரிவான உரையாடலாக அது விரிந்தது. குறிப்பாக தாய்வீடு குறித்து முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அனுபவ பதிவுகள் மற்றும் வாசக பார்வைகள் ஆகியவை ஆர்வமூட்டும் சிந்தனைகளை தூண்டின. இவ்வுரையாடலில் படைப்பின் கருத்தியல் அடுக்குகள், கலைநய அமைப்பு, சமூக உளவியல் பின்னணிகள் ஆகியவை பல்வேறு கோணங்களில் அணுகப்பட்டன. இதனால் இக்கலந்துரையாடல் வெறும் கருத்து பரிமாற்றமாக அல்லாது சமகால இலக்கியங்களை மறுவாசிப்பு செய்யும் நோக்கில் அமைந்த கருத்தியல் விமர்சனமாகவும் அமைந்தது எனலாம். எழுத்தமையின் உருவாக்கமும் வெளிப்பாடும் என்ற தலைப்பில் பேராசிரியர் சி. ஜெயசங்கர் அவர்கள் ஆற்றிய உரை காலனிய கல்வியின் பிடியில் சிக்கி சீர்குலைந்த நமது சுதேசிய கல்வி முறையை மீட்டெடுக்க தூண்டுவதாக அமைந்தது. ஐரோப்பிய கல்வி எவ்வாறு நம் சிந்தனை முறையை மழுங்கடித்து நம்மை சுய அடையாளமற்றவர்களாக மாற்றியது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், உண்மையான எதிர்ப்பு அரசியல் என்பது அதிகாரத்தை வெறும் சொற்களால் எதிர்ப்பதல்ல, மாறாக நமது கலைகள் மற்றும் பண்பாட்டு வேர்களில் இருந்து புதிய சிந்தனையாளர்களை உருவாக்குவதே என்றும் கூறினார். அவரது உரை, எழுத்து என்பது வெறும் குறியீட்டு அமைப்பு அல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம், சிந்தனையின் வடிவம் என்பதை குறிப்பாக வலியுறுத்துவதாக அமைந்தது. அந்த உரை
மரபையும் நவீனத்தையும் இணைக்கும் ஒரு புதிய திறப்பாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து ஃபாத்திமா புக் சென்டர் உரிமையாளர் முகமது சப்ரி அவர்கள் உரையாற்றினார். தமது உரையில் புத்தகங்களை விரிவான வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக பாடசாலை மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தெடுக்க புத்தகங்கள் நேரடியாக அவர்களிடம் சென்றடைய வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். இரா சிவலிங்கம் அவர்கள் இதழின் சிறப்பம்சங்கள் குறித்து விரிவாக உரையாற்றினார். குறிப்பாக தாய் வீடு இதழில் வெளியான கட்டுரைகள், படைப்புகள் மற்றும் பதிவுகள் ஆகியவை காலப்போக்கில் மறையாமல் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அவற்றை ஆவணப்படுத்துதல் அவசியம் என வலியுறுத்தினார். மேலும் இதழில் இதுவரை வெளிவந்த ஆக்கங்களை ஒழுங்குபடுத்திய வகையில் தொகுத்து வழங்கும் ஒரு விரிவான ஆக்கப்பட்டியல் தயாரிக்கப்பட வேண்டியதன் தேவையையும் எடுத்துரைத்தார். இத்தகைய தொகுப்பு ஆய்வாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் வழிகாட்டியாக அமையும் என்றும் இதழின் இலக்கிய பங்களிப்பை வரலாற்று பார்வையில் மதிப்பிட உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தாய் வீடு ஒரு இதழாக மட்டுமன்றி ஆவண பெறுமதியுடைய இலக்கிய சொத்தாக நிலைபெற வேண்டியதன் அவசியம் தெளிவுபடுத்தப்பட்டது. மிகச் சிறப்பான மதிய உணவு இடைவேளையின் பின்னரான பிற்பகல் அமர்வை விரிவுரையாளர் பொன்னையா விவேகானந்தன் நெறிப்படுத்தினார். அவரது உரை சபையினரை ஆழமாக கட்டி போட்டது. தாய் வீடு இதழ் உடனான தமது உறவு, தமிழர் உரிமை சிந்தனை, தாம் ஈடுபட்டு வரும் சிறுவர் இலக்கிய பணிகள் குறித்து அவர் விரிவாக பேசினார். மேலும் தாய் வீடு ஒலிவடிவில் வெளிவருவது புதிய தலைமுறையினரிடம் இலக்கியத்தை எளிதில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளது என்பதையும் குறிப்பிட்டார். விரிவுரையாளர் பொன்னையா விவேகானந்தன் தன் உரையில் எமக்கிடையேயான எல்லைகளை தகர்த்து எழுத்தால் இனத்தை ஒன்றுபடுத்தி வலிமையாய் இயங்குவோம் என கூறியமை அங்கிருந்த சபையோர்கள் யாவரையும் கவர்ந்தது. தொடர்ந்து உலக காண்பியல் தளத்தில் தமிழ் அடையாளத்தை முதன்மையாக பதிவு செய்தவர்களில் ஒருவரான ஓவியர் டெராஸ்கி மருது அவர்கள் நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஓவியர் மருது அவர்களின் உரை வாசகர்களை ஆழமாக ஈர்த்ததோடு கலை அனுபவத்தை நேரடியாக உணரச் செய்தது. சென்னை அரசு கவின்கலை கல்லூரியில் அவர் படித்தபோது அந்நாளில் கும்பகோணம் கவின்கலை கல்லூரியின் முதல்வராக இருந்த சிற்பி எஸ் தனபால் அவர்களுடனும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நேரடியாக பகிர்ந்தார். கல்லூரியின் மூத்த மாணவரான ஓவியர் KM ஆதிமூலம் அவர்களுடனும் தனக்கு ஏற்பட்ட நட்பு காலப்போக்கில் வெகுமக்கள் இதழ்களில் சமகால ஓவியங்களை புகுத்த எவ்வாறு துணை செய்தது என்பது பற்றியும் விவரித்தார். தமது ஓவியப் பணியின் படைப்பியல் அனுபவங்களை தத்துரூபமாக விளக்கிய அவர், ஓவியம் என்பது வெறும் காட்சி கலை அல்ல, அது சிந்தனையின் வடிவமாகும் என கூறினார். அதேவேளை தேவதை, சாசனம், முகம், அசுரன், ராஜகாளியம்மன், பாளையத்தம்மன் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு திரைப்படங்களில் கலை சிறப்பு தோற்ற இயக்குனராக பணியாற்றிய போது திரைப்படத்துறையில் எதிர்கொண்ட அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார். ஓவியர் ஜீவானந்தன் அவர்கள் தாய் வீடு இதழுடன் தமக்கிடையிலான 14 ஆண்டு கூட்டாண்மை அனுபவத்தை நினைவு கூர்ந்தார். சினிமா கட்டுரைகள் எழுதல், ஓவியங்கள் தீட்டல், தமிழ்நாட்டில் இருந்து கட்டுரைகளை சேகரித்து வழங்குதல் போன்ற பல்வேறு பணிகளில் தாம் ஈடுபட்டதை எடுத்துரைத்தார். மேலும் சு. வேணுகோபால் போன்ற ஆளுமைகள் பலர் தாய் வீடு இதழில் எழுதுவதற்கு தாம் காரணமாக இருந்தமை குறித்தும் தெளிவுபடுத்தினார். குறிப்பாக தான் எழுதிய சினிமா பக்கங்கள் ஆவண பெறுமதி உடையவை என்பதையும் சுட்டிக்காட்டினார். பொன் பாலராஜன் அவர்கள் தமது உரையில் புதிய சொற்கள் உருவாக்கம், கலை சொற்களின் இன்றியமையாமை மற்றும் மொழியின் வளர்ச்சி ஆகியவை
தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்தார். ஓர் இதழ் மொழிசார் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர், தாய் வீடு தோற்றம் பெற்ற பின்னணி, அதன் ஆரம்பகால நோக்கங்கள் மற்றும் இன்று அது அடைந்துள்ள பரிணாம நிலை ஆகியவற்றை வரலாற்று பார்வையில் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தாய் வீடு இதழில் ஓவியங்களுக்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் கலை இலக்கிய ஒருங்கிணைப்பின் வெளிப்பாடாக அமைந்ததை விளக்கினார். மேலும் தாய் வீடு ஒலிவடிவில் வெளிவரும் புத்தாக்க முயற்சி, வாசிப்பு, எல்லைகளை தாண்டி கேட்புணர்வின் வழி இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் புதிய பரிமாணமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டார். இதுவரை 23 நூல்களை வெளியிட்டுள்ளமை இதழின் பதிப்பக செயற்பாட்டை உறுதிப்படுத்தும் சாதனையாகவும் அவர் எடுத்துரைத்தார். மல்லியப்பு சந்தி திலகர் அவர்கள் தாய் வீடு இதழை மலையக பகுதிகளுக்கு எவ்வாறு கொண்டு சென்று தெளிவத்தை யோசைப்புடன் விநியோகித்தார் என்பதை தாய் வீடு வாசகருக்கு தெளிவுபடுத்தினார். குறிப்பாக மலையகத்தின் பல்வேறு ஆளுமைகள் மற்றும் சமூக அனுபவங்களை வெளிக்கொணர்ந்த இதழாக தாய் வீடு திகழ்கிறது என்பதை வலியுறுத்தினார். இதன் மூலம் தாய் வீடு ஒரு பிராந்திய பதிப்பாக மட்டுமின்றி பரந்த தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு மேடையாக விளங்குகிறது என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டது. மைக்கேல் கொலின் அவர்கள் தாய் வீடு இதழுடனான தனது உறவை ஓர் ஆத்மார்த்தமான பயணமாகவே விவரித்தார். வெறும் வாசகராக தொடங்கி இவ்விதழின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்த விதத்தை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக தாய் வீடு இதழ் நடத்திய சிறுகதை போட்டியும் அதன் பின்னான நூலுருவாக்கம் பற்றியும் மட்டக்களப்பு மண்ணிற்கு இவ்விதழ் சென்றடைவதை உறுதி செய்ய அவர் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்தும் பேசினார். கலை இலக்கிய பரப்பில் தாய் வீடு இதழ் வகிக்கும் தனித்துவமான இடத்தையும் அதன் வரலாற்று தேவையையும் சுட்டிக்காட்டிய அவர் அவ்வியக்கத்தின் ஓர் அங்கமாக தான் இருப்பதையும் எடுத்து விளக்கினார். ஜிப்ரி ஹாசன் அவர்கள் தாய் வீடு இதழின் நோக்கமும் போக்கும் குறித்து தெளிவான மதிப்பீட்டை முன்வைத்தார். தாய் வீடு இதழ் ஒரு சாதாரண இலக்கிய வெளியீடாக அல்லாது சமூக உணர்வையும் பண்பாட்டு பொறுப்பையும் சுமக்கும் தளமாக திகழ வேண்டியது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். மேலும் தாய் வீடு இதழில் வெளிவரும் கட்டுரைகள் மற்றும் படைப்புகளில் தரநிலைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். கருத்து ஆழம், மொழிநடை தெளிவு, சமூக பொறுப்பு ஆகியவை இணைந்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். வெறும் வெளியீட்டிற்காக அல்லாது வாசகர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் தேர்வு செய்யப்பட்ட படைப்புகளே இடம்பெற வேண்டும் என்றார். இதழில் வெளிவரும் கட்டுரைகள், சிறுகதைகள் போன்றவற்றை அவர் விமர்சன பார்வையுடன் மதிப்பீடு செய்து சில படைப்புகள் ஆழ்ந்த சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன என்றும் சிலவற்றில் மேலும் செம்மை தேவைப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டார். இதழ் தொடர்ந்து தன்னிறைவு நோக்கில் முன்னேற வேண்டும் எனவும் அவர் கருத்து தெரிவித்தார். கருணாகரன் அவர்கள் தாய் வீடு மேற்கொண்ட பணிகளையும் அதன் வளர்ச்சி பயணத்தையும் சிலாகித்து பேசினார். தாய் வீடு நிறுவனம் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை சமூக, கல்வி, பண்பாட்டு தளங்களில் மேற்கொண்ட முயற்சிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பெற்றுள்ளன என அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இலக்கிய வளர்ச்சி, சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், இளம் தலைமுறையினருக்கான வழிகாட்டல் நிகழ்வுகள் போன்றவை தாய் வீட்டின் அடையாள பணிகளாக திகழ்கின்றன என்றார். அதன் வளர்ச்சி ஒரு கட்டமைப்புடனும் நோக்குடனும் முன்னேறியுள்ளதாகவும் தன்னார்வ தொண்டர்களின் பங்களிப்பு அதன் பலமாக அமைந்துள்ளதாகவும் அவர் பாராட்டினார். மேலும் எதிர்காலத்தில் தாய் வீடு மேற்கொள்ள வேண்டிய சில முக்கிய முயற்சிகளையும் அவர் முன்வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய தாய் வீடு இதழின் ஆலோசகர் குழு உறுப்பினர் சி. ரமேஷ் இதழின் பன்முக பங்களிப்புகள் குறித்து விரிவாக பதிவு செய்தார். மாவிலி மைந்தன் சி. சண்முகராஜா,
நாகேஸ்வரி குமரகுரு, யோகவதி தளையசிங்கம் ஆகியோரின் கட்டுரைகள் வழி பண்டைய இலக்கிய செழுமையை பாதுகாக்கும் இவ்விதழ் சமகால நவீன இலக்கியத்திற்கானதொரு ஊற்றுக்கண்ணாகவும் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சு. வேணுகோபால், ஜிப்ரிஹாசன் ஆகியோரின் நவீனத்துவ படைப்புகளுக்கு களம் அமைப்பதோடு வே. விவேகானந்தன், ஸ்ரீலேகா பேரின்பகுமார் உள்ளிட்ட பலரின் எழுத்துக்கள் ஊடாக ஈழத்து இலக்கியத்திற்கு இவ்விதழ் புதிய உத்வேகத்தை வழங்கி வருகிறது. உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தும் கந்தையா சண்முகலிங்கம் முதலானோரின் மொழிபெயர்ப்பு பணிகளையும் சமூக போக்குகளை பிரதிபலிக்கும் ரதன் த. ஞாலசீத்தி போன்றோரின் அரசியல் ஆய்வுகளையும் அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். மருத்துவம், காப்புறுதி, நாட்டாரியல் என வாழ்வியலின் பல்வேறு கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு கலை பெட்டகமாக திகழும் தாய் வீடு இளைய தலைமுறையினரை வருங்கால இலக்கிய ஆளுமைகளாக செதுக்கி வருவதை அதன் ஒரு முக்கியமான அடையாளமாக அவர் பதிவு செய்தார். எஸ்.கே. விக்னேஸ்வரன் அவர்கள் தனது உரையில் தனக்கும் தாய் வீடு இதழுக்கும் இடையிலான உறவு முறையை நினைவு கூர்ந்தார். தாய் வீடு இதழ் தமக்கு வரும் வெளியீட்டு மேடையாக அல்லாது சிந்தனையை பகிர்ந்து கொள்ளும் நெருக்கமான இலக்கிய தளமாக இருந்து வருவதாக குறிப்பிட்டார். நீண்ட காலமாக இதழில் தொடர்ந்து எழுதி வரும் தன்னுடைய அனுபவம் வாசகர்களுடன் நேரடி தொடர்பையும் உரையாடலையும் உருவாக்கியதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக இதழில் வெளிவந்த 11 வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே என்ற கட்டுரையை எழுத தூண்டிய காரணங்களையும் அவர் விளக்கினார். இளம் தலைமுறையினருக்கும் சமூக அனுபவம் கொண்ட பெரியவர்களுக்கும் இடையே உருவாகும் எண்ணப்போக்கு வேறுபாடுகள், தொடர்பு இடைவெளிகள் மற்றும் புரிதல் குறைபாடுகள் குறித்து சிந்தனையை தூண்டும் உரையாடலை உருவாக்கவே அந்த கட்டுரையை எழுதியதாக அவர் கூறினார். தலைமுறைகளுக்கு இடையிலான உரையாடல் பாலம் அவசியம் என்பதே தனது எழுத்தின் நோக்கம் எனவும் அவர் வலியுறுத்தினார். அவரது உரை எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் இடையே தாய் வீடு இதழ் தொடர்பை உருவாக்கும் மேடையாக திகழ்கிறது என்பதையும் எடுத்து காட்டியது. இந்நிகழ்வுகளை சிறப்புடன் ஒருங்கிணைத்த பிரசாத் சொக்கலிங்கம் தனது உரையில் இந்த ஒன்று கூடலானது இங்கு முன்வைக்கப்படும் கருத்துக்களை கேட்பதற்கான தளம் மட்டுமல்ல, மாறாக எழுத்தாளர்கள் ஒருவரையொருவர் நேரில் அறிமுகம் செய்து கொண்டு தமக்கிடையேயான உறவை ஓர் ஆழமான பிணைப்பாக மாற்றிக்கொள்வதையே முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. நாம் அனைவரும் தொடர்ச்சியாக இணைந்து நமது எழுத்துக்களின் வாயிலாக ஆக்கபூர்வமான சமூக பணியாற்றுவோம் என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். வேலாயுதம் ராமர் தாய் வீடு இதழின் காத்திரமான பங்களிப்புகளை பாராட்டி பேசுகையில், மலையகத்தின் கேகாலை மற்றும் இரத்தினபுரி போன்ற புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளில் டித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்களையும் அங்குள்ள மக்களின் பேசப்படாத அவலங்களையும் இவ்விதழ் துணிச்சலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டினார். மலையக அரசியலை தொடர்ந்து கண்காணித்து வரும் தாய் வீடு மக்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த காமன் கூத்து போன்ற கலை வடிவங்களை ஆவணப்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றுவதை அருணாசலம் லட்சுமணன் நினைவு கூர்ந்தார். குறிப்பாக தான் இத்தொடரை எழுதத் தொடங்கிய சூழல் மற்றும் அதன் வழி மலையக பண்பாட்டை தொடர்ந்து முன்னெடுக்கும் விதம் குறித்தும் அவர் விரிவாக விளக்கினார். இனிவரும் தொடர்களில் இந்தியாவில் ஆடப்படும் காமன் கூத்தோடு இணைத்து மலையகத்தில் ஆடப்படும் கூத்தை பார்க்க இருப்பதாகவும் தெரிவித்தார். சரவணன் லக்ஷ்கரன் மலையக பெண் கல்வி குறித்தும் இன்றைய வாழ்வாதார சூழலில் மலையக மக்கள் அனுபவித்து வரும் பொருளாதார நெருக்கடிகள் குறித்தும் பேசினார். மலையக பெண்கள் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் என்று குறிப்பிட்ட அவர் மலையகத்தின் பண்பாட்டு எதிர்காலம் குறித்தும் பேசினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கோபிநாத்தின் உரை இளையோர் சமூகத்தின் சீர்குலைவு குறித்ததாகவும் தாய் வீடு இதழில்
தான் எழுதிய கட்டுரை தொடர்பான பதிவாகவும் காணப்பட்டது. சு. குணேஸ்வரனின் உரை புலம்பெயர் தமிழ்ச் சஞ்சிகைகளின் வரலாற்றை கூறி அதில் தாய் வீட்டின் இடத்தை மதிப்பிடுவதாக அமைந்தது. 1980 1990 காலப்பகுதியில் புலம்பெயர் நாட்டில் இருந்து 130க்கும் மேற்பட்ட சஞ்சிகைகள் வெளிவந்தன. ஆனால் இன்று குறிப்பிட்ட சில சஞ்சிகைகளே வெளிவருகின்றன. அதில் தாய் வீடு அதிகளவான பக்கத்துடன் காத்திரமான சஞ்சிகையாக வெளிவருவதை எடுத்துரைத்தார். வேதநாயகம் தபேந்திரன் தாய் வீடு இதழின் காத்திரத்தன்மை குறித்து கருத்துரைத்தார். தாய் வீடு சஞ்சிகை வெறும் இலக்கிய வெளியீடாக அல்லாது சமூக சிந்தனையை வடிவமைக்கும் பொறுப்புள்ள மேடையாக திகழ்கிறது என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக அரசியல் பகுப்பாய்வுகளும் இலக்கிய படைப்புகளும் ஆழமான அணுகுமுறையுடன் வெளிவருகின்றன என்பது இதழின் பலமாகும் எனவும் பாராட்டினார். இதழில் வெளியாகும் கட்டுரைகள் தற்கால சமூக சூழலுடன் தொடர்புபட்ட சிந்தனைகளை முன்வைப்பதோடு வாசகர்களை விமர்சன பார்வைக்கு இட்டுச் செல்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அதேவேளை இலக்கிய படைப்புகள் பொழிநடை செம்மையுடனும் கருத்து ஆழத்துடனும் வெளிப்படுவது தாய் வீட்டின் தனித்துவமாகும் என்றார். மேரி ரெசோதா செந்தூரன் அவர்கள் தனது உரையில் பல்கலைக்கழக மாணவர்கள் எழுத்துலகில் எதிர்நோக்கும் சிக்கல்களை முன்வைத்தார். பல்கலைக்கழக சூழலில் படிக்கும் மாணவர்கள் குறிப்பாக சஞ்சிகைகள் மற்றும் இதழ்களில் தங்கள் படைப்புகளை வெளியிட முயலும்போது பல்வேறு மறைமுக மற்றும் வெளிப்படையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். சில நேரங்களில் விரிவுரையாளர்களின் எதிர்பார்ப்புகள், கல்விசார் கட்டுப்பாடுகள் அல்லது மனப்போக்குகளால் மாணவர்களின் சுய சிந்தனையையும் படைப்பாற்றலையும் கட்டுப்படுத்தும் நிலை உருவாகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய அழுத்தங்களை கடந்து முன்னேற வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு இருப்பதாகவும், குறிப்பாக பெண்கள் எழுத்துலகில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அதிகமான மன உறுதியும் போராட்ட உணர்வும் தேவைப்படுகின்றன எனவும் அவர் வலியுறுத்தினார். சமூக மற்றும் கல்வி கட்டமைப்புகளில் நிலவும் மறைமுக தடைகளை மீறித்தான் பல பெண்கள் இலக்கிய உலகில் சாதனைகள் புரிந்துள்ளனர் என்ற கருத்தையும் முன்வைத்தார். அவரது உரை கல்வி அமைப்புகளும் இலக்கிய வெளிகளும் மாணவர்களின் சுய வெளிப்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மாற்றம் காண வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுவதாக அமைந்தது. செந்தூரன் அவர்கள் தனது உரையில் தமிழ் அடையாளங்களை பேண வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழ் மொழி, பண்பாடு, மரபு ஆகியவை வெறும் உணர்வு சின்னங்களாக அல்லாது ஒரு சமூகத்தின் இருப்பியல் அடையாளங்களாகும் என அவர் குறிப்பிட்டார். உலகமயமாதல் சூழலில் தமிழ் அடையாளங்கள் மங்கி வரும் நிலை குறித்து கவலை வெளியிட்ட அவர், இவ்வகை சூழலில் தாய்மொழி கொள்கையை உறுதியாக முன்னெடுக்கும் பொறுப்பு சமூக அமைப்புகளுக்கும் குறிப்பாக தாய் வீடு இதழுக்கும் உண்டு என தெரிவித்தார். தாய் வீடு இதழ் வருங்காலத்தில் தாய்மொழி கொள்கையை முன்னிறுத்தி தமிழின் மரபையும் மொழியின் செழுமையையும் காக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இளம் தலைமுறையினருக்குள் வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தெடுப்பதே அதற்கான அடித்தளம் எனவும் வலியுறுத்தினார். வாசிப்பு சிந்தனையை செம்மைப்படுத்தி நற்பண்புகளை வளர்த்து சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த கருவி என அவர் விளக்கினார். அவரது உரை மொழி, வாசிப்பு மற்றும் இளையோர் முன்னேற்றம் ஆகியவை ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை என்பதை உணர்த்துவதாக அமைந்தது. ஆண்டன் ஃபீலிக்ஸ், அலெக்ஸ் சிவசம்பு, யுகசேனன் ஆகியோர் தாய் வீடு சஞ்சிகையின் உள்ளடக்கம் மற்றும் அதன் இயங்கு நிலை குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்தனர். தாய் வீடு சஞ்சிகையின் தனித்துவம் அதன் பல்துறை உள்ளடக்க அமைப்பிலேயே நிலை கொள்ளுகிறது. இலக்கிய படைப்புகள், சமூக கட்டுரைகள்
அரசியல் விமர்சனங்கள், பண்பாட்டு ஆய்வுகள் ஆகியவை ஒரே தளத்தில் இணையும் போது அது வெறும் கலைவெளி அல்ல, சிந்தனை வடிவமைக்கும் அறிவுத்தளமாக மாறுகிறது. இதன் மூலம் இலக்கியம் தனிமைப்படுத்தப்பட்ட கலை நிகழ்வாக அல்லாது சமூக நிஜங்களோடு உரையாடும் செயல்முறையாக மாற்றப்படுகிறது என்பதை குறிப்பிட்டனர். இதழில் வெளிவரும் கட்டுரைகள், கவிதைகள், சிறுகதைகள், ஆய்வுகள் போன்றவை வெறும் கலைநய பதிவுகளாக இல்லாமல் சமூக நிதர்சனங்களை வெளிக்கொணரும் ஆழமான அணுகுமுறையுடன் அமைந்துள்ளன என பாராட்டினர். மேலும் தாய் வீடு இதழின் இயங்கு நிலை தொடர்பாக அவர்கள் கூறுகையில், பல்வேறு சிந்தனை பாசறைகளை இணைக்கும் திறந்த தளமாக இது விளங்குகிறது என தெரிவித்தனர். கருத்து வேறுபாடுகளையும் விமர்சன பார்வைகளையும் அஞ்சாது ஏற்றுக்கொண்டு சிந்தனையை தூண்டும் படைப்புகளுக்கு இடமளிப்பது இதழின் வலிமை எனவும் சுட்டிக்காட்டினர். இதழில் வெளிவரும் ஆக்கங்கள் இலக்கிய வரம்புக்குள் மட்டுப்படாமல் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன என்பதே அவர்களின் கருத்தின் மையமாக அமைந்தது. வாசகர்களின் சிந்தனையை தூண்டி சமூக பொறுப்புணர்வை வளர்க்கும் பணியில் தாய் வீடு சஞ்சிகை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் அவர்கள் வெளிப்படுத்தினர். தாய் வீடு சஞ்சிகையை மையமாக கொண்டு நடைபெற்ற இக்கலந்துரையாடல் ஒரு இதழின் சாதாரண செயற்பாடுகளை மட்டுமே பரிசீலித்த நிகழ்வாக இல்லாமல் அதன் நோக்கம், போக்கு, பொறுப்பு மற்றும் எதிர்கால பாதையை ஆராய்ந்த ஆழமான சிந்தனை மேடையாக அமைந்தது. பங்கேற்ற பேச்சாளர்கள் இதழின் காத்திரத்தன்மை, அரசியல் மற்றும் இலக்கிய ஆழம், தரநிலை, சமூக பொறுப்பு ஆகிய அம்சங்களை பல்வேறு கோணங்களில் மதிப்பிட்டனர். சஞ்சிகை சமூக விழிப்புணர்வை உருவாக்கும் கருவியாகவும், படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் தளமாகவும், தலைமுறைகளுக்கிடையிலான உரையாடலை உருவாக்கும் மேடையாகவும் திகழ வேண்டும் என்பதே உரைகளின் மைய சிந்தனையாக தென்பட்டது. குறிப்பாக இளம் எழுத்தாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பெண்கள் எழுத்துலகில் எதிர்நோக்கும் சவால்கள் எடுத்து கூறப்பட்டதன் மூலம் சஞ்சிகையின் பங்கு ஒரு வெளியீட்டு மேடையை தாண்டி சமூக மாற்ற இயக்கமாக அமைய வேண்டும் என்பதை இக்கலந்துரையாடல் உணர்த்தி நின்றது. மேலும் தமிழ் அடையாளங்களை பேணுதல், தாய்மொழி கொள்கையை முன்னிறுத்தல், வாசிப்பு பண்பாட்டை வளர்த்தெடுத்தல் ஆகியவை தாய் வீடு சஞ்சிகை எதிர்காலத்தில் தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய பணிகளாக குறிப்பிடப்பட்டன. தர நிலையுடன் கூடிய தேர்வு, ஆழமான சிந்தனை, சமூக பொறுப்புணர்வு ஆகியவை இதழின் வளர்ச்சிக்கு தவிர்க்க முடியாத அடித்தளங்களாக கருதப்பட்டன. இவ்வாறான எழுத்தாளர் ஒன்றுகூடல்களை இத்துணை சிறப்பாக இலங்கையிலே தொடர்ச்சியாக வெளிவரும் எந்த இதழ்களும் அமைப்புகளும் நடத்தியதில்லை என்பதையும் சிலர் குறிப்பிட்டிருந்தனர். தாய் வீடு நடத்திய இந்த ஒன்றுகூடலில் 10க்கும் மேற்பட்ட இளைய எழுத்தாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை சிறப்பாக நோக்கப்பட்டது. அவர்கள் தமது கருத்துரைப்பின் போது இளம் எழுத்தாளரான தமக்கு களம் வழங்கி வரும் தாய் வீடு இதழுக்கு நன்றி தெரிவித்ததோடு தொடர்ந்து பங்காற்ற இன்னும் பல இளம் எழுத்தாளரையும் எதிர்காலத்தில் தம்மோடு இணைப்பதாக குறிப்பிட்டனர். கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் மேலதிக விளக்கங்கள் கோரப்பட்ட வினாக்களுக்கு தாய் வீடு இதழின் ஆசிரியர் P.J. திலீப்குமார் விரிவான பதிலளித்ததுடன் இதழின் கொள்கை ரீதியான நிலைப்பாடுகளையும் தெளிவாக வரையறுத்து விளக்கினார். சகலவிதமான ஒடுக்குமுறைகளுக்கும் பாகுபாடுகளுக்கும் எதிராக நின்று பாதிக்கப்பட்ட தரப்பினருடன் கைகோர்ப்பதே தாய் வீட்டின் முதன்மையான நிலைப்பாடு என்பதை அவர் ஆணித்தரமாக பதிவு செய்தார். அத்துடன் சாதிய, இன, மொழி மற்றும் பிரதேசவாதங்களை சமரசமின்றி களைந்து சமூக முன்னேற்றத்தை நோக்கிய ஒரு பொதுவான மாற்றத்திற்கான களமாக தாய் வீடு இதழ் இயங்குவதையும் அவர் வலியுறுத்தினார். புதிய எழுத்தாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கான
ஆக்கபூர்வமான களத்தை அமைத்து கொடுப்பதில் தாய் வீடு கொண்டுள்ள தீராத விருப்பம் குறித்து தனது உரையில் குறிப்பிட்ட அவர், இதழில் வெளியாகும் காத்திரமான படைப்புகளை தொகுத்து நூலாக்கம் செய்யவுள்ள மகிழ்ச்சிகரமான செய்தியையும் அங்கு கூடியிருந்த தாய் வீட்டாரிடம் பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த தாய் வீடு உறவுகளை இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்ததோடு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எவ்வித குறையுமின்றி நிறைவாக செய்தளித்தார் பிரசாத் சொக்கலிங்கம். தாய் வீட்டின் ஆலோசகர் குழு உறுப்பினரான இவர் இச்சந்திப்பிற்கான ஒட்டுமொத்த ஏற்பாடுகளை மிக உயரிய தரத்துடனும் வியக்கத்தக்க நேர்த்தியுடனும் முன்னின்று ஒருங்கிணைத்திருந்தார். அவரது அர்ப்பணிப்புடன் கூடிய திட்டமிடலும் நுணுக்கமான செயல்பாடுகளுமே இவ்விழா இத்தனை பொலிவோடும் தடையின்றியின் நடைபெறுவதற்கு அச்சாணியாக அமைந்தன. விருந்தோம்பல் பண்பிலும் நிர்வாகத் திறனிலும் அவர் காட்டிய அக்கறை அங்கிருந்த அனைவரின் பாராட்டுக்களையும் ஒரு சேர பெற்றது. பிரசாத்தின் நோக்கத்தை உணர்ந்து அவருக்கு தோள் கொடுத்த ஜெயராஜ் ஹேம்நாத்தின் சீரிய ஒத்துழைப்பும் ஒத்தாசைகளும் வெற்றி பெறுவதற்கு வலுவான தூண்களாக அமைந்தன. நிகழ்வை தன்னார்வத்துடன் ஒளிப்படங்களாக பதிவு செய்த அருள் கார்கி மற்றும் தாய் வீடு சந்திப்புகள் முழுவதையும் காணொளியாக பதிவு செய்த சாம் டேனியல் ஆகியோரின் அர்ப்பணிப்பு மிக்க பணிகள் இந்நிகழ்வை ஒரு வரலாற்று சாட்சியமாக காட்சி பதிவு செய்ய பெரிதும் உதவின. சத்தியதேவனின் நன்றியுரையுடன் இக்கலந்துரையாடல் இனிதே நிறைவுற்றது. இக்கலந்துரையாடல் மொத்தத்தில் தாய் வீடு சஞ்சிகை கடந்த பாதையை மதிப்பீடு செய்வதோடு அதன் வருங்கால பயணத்திற்கான தெளிவான திசை நிர்ணயத்தையும் வழங்கியதாக கூறலாம். இலக்கிய தரமும் சமூக பொறுப்பும் இணைந்த வெளியீடாக தாய் வீடு இதழ் திகழ வேண்டிய அவசியத்தை இந்த ஒன்றுகூடல் வலியுறுத்தியதோடு சஞ்சிகையின் எதிர்கால வளர்ச்சிக்கான நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தியது. தாய் வீடு இதழின் வழியாக ஈழத்தமிழ் எழுத்துலகை உலகளாவிய தளத்தில் இன்னும் நெருக்கமாக பிணைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தாய் வீட்டார் சந்திப்பு 2026 இனிதே நிறைவுற்றது. புதிய தலைமுறையினரின் பார்வையில் தாய் வீடு இதழ் 2026 ஆண்டு பிப்ரவரி 15 நாளன்று புதிய தலைமுறையினரின் பார்வையில் தாய் வீடு இதழ் குறித்த விசேட உரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளரும் தாய் வீடு இதழை பரவலாக்குவதில் தொடர்ச்சியாக பங்காற்றி வருபவருமான கலாநிதி சி. ஜெய்சங்கர் அவர்களின் தலைமையில் அவரது இல்லத்தில் இவ் அமர்வின் 2ஆம் கட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் தாய் வீடு இதழில் வெளிவந்த ஆக்கங்கள் குறித்து தங்களின் தனித்துவமான பார்வைகளையும் அவை ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்தும் விரிவாக பகிர்ந்து கொண்டனர். இந்த உரையாடலின் வாயிலாக இன்றைய இளைய தலைமுறையினர் தாய் வீடு இதழை எத்தகைய கோணத்தில் அணுகுகிறார்கள் என்பதையும் அவர்களின் சமகால தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் எவை என்பதையும் தெளிவாக அறிய முடிந்தது. இதன் மூலம் புதிய தலைமுறையினரை தாய் வீடு இதழுடன் ஆக்கபூர்வமாக இணைக்கும் நோக்கம் மேலும் வலுப்பெற்றது. கொட்டகலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் சந்திப்பு 2026 ஆண்டு பிப்ரவரி 16 நாளன்று மலையகத்தின் கொட்டகலை ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் மற்றொரு விசேட சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டது. தாய் வீட்டோடு நீண்ட காலமாக பயணிக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மல்லியப்பு சந்தி திலகர் அவர்களின் நெறிப்படுத்தலில் நடைபெற்ற இச்சந்திப்பில் தாய் வீடு இதழின் எதிர்கால பணிகள் மற்றும் அதன் வளர்ச்சி போக்குகள் குறித்து பயன்மிக்க பல கருத்துக்கள் ஆக்கபூர்வமாக பகிரப்பட்டன. மட்டக்களப்பின் மண் வாசனையில் தொடங்கி
மலையகத்தின் பசுமை பள்ளத்தாக்குகள் வரை விரிந்திருந்தது தாய் வீட்டாரின் இலக்கிய பாலம். நன்றி.